ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் புயல்னு சொல்லியிருக்காங்க 5 மணிக்கு. நிஷாவை பாருங்க, தியா குழந்தைங்களாம் என்ன பண்ணுதுன்னு. வெளியில எல்லாம் போக முடியாது. ஆமா, வீட்டுல தக்காளி வெங்காயம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. அதனால நானும் செல்வம் போயிட்டு இப்ப போய் காய்கறி வாங்கிட்டு வந்தோம். கேரட் பீன்ஸ் சாம்பார் வைக்க, கேரட் பீன்ஸ் கொஞ்சம் சத்தமா பேசேன். அவரைக்காய் அப்புறமேட்டு இந்த பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி பிள்ளைங்களும் சும்மா உட்காந்து அதை செல்ல பார்த்து இது பண்ணுங்கன்ட்டு வாங்க எல்லாம் வந்து உதவிங்க அப்படின்னு. உங்க குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி வேலை செஞ்சு பச்சை பட்டாணி அதெல்லாம் எல்லா வீட்லயும் செஞ்சு கொடுப்பாங்க. தியாவும் சூப்பரா வேலை செய்வா. தியா சூப்பரா செய்வில்லம்மா? இங்க பாருங்க. ஓகே, இதை வாங்கிட்டு வந்து பிரிச்சு இப்ப நாங்க இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்றக்காக வாங்கிட்டு வந்தோம். ஓகே, எங்க வீட்டுல நாளைக்கு சமைக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி சொன்னோம். இதான் பச்சை பட்டாணி. ஏன் சொல்லு, இந்த பச்சை அந்த பச்சை பட்டாணியை வாங்கணும்னு வச்சுக்க, பாக்கெட்ல கலர் போட்டுருவாங்க. அதுல அந்த பட்டாணி எல்லாம் அலசினீங்கன்னா பச்சை பச்சேர்னு வரும் தண்ணி. இதெல்லாம் வந்து சாயம். அந்த சாயம் வந்து எசன்ஸ் கலப்பாங்க. இது வந்து நம்ம ஆர்கானிக்கா ஃப்ரெஷ்ஷா வாங்கி குடிக்கிறது. ஆனா அதுல வந்து 1/4 கிலோ அப்படியே உங்களுக்கு நிறுத்துறதுல வந்து 1/4 கிலோ வரும். இது 1/4 கிலோல வந்து 100 கிராம் தான் வரும். இதுவே இதாயிரும். தோல் எல்லாம் இருக்குல்ல, தோல் 400 கிராம் போயிடும். அது வந்து பெஸ்ட் எதுனா நம்ம உடம்ப தானே கவனிச்சுக்கணும். ஆமா, உடம்ப கவனிக்கிறது இல்ல. இங்க எதுவும் கிடைக்கல இன்னைக்கு. காய்கறி ரேட் எல்லாம் அதிகம். போய் காஞ்ச பட்டாணி வாங்கிக்கலாம் 1/4 கிலோ. காய்கறி ரேட் எல்லாம் அதிகம். அதே 40 ரூபாய் தான். இதுவும் 1/4 கிலோ 40 ரூபாய் தான். ஓகே, பாய். தியா பாய் சொல்லுமா? பாய். நிஷா எல்லாமே ரெடி பண்ணட்டும், அப்புறம் நாளைக்கு சமைச்சுக்கலாம். தானிஷ் பாய் சொல்லு.